ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, சீரடியிலிருந்து இந்த சாயப்பா உனக்காகவே ஒரு சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்திருக்கேன். யார்கிட்டையும் சொல்ல முடியாம நீ மனசுக்குள்ளேயே வச்சு ஆசைப்பட்டு ஏங்கிட்டு இருக்க அத்தனை விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுக்க போறேன். வறண்டு போன நிலத்துல நீர் சுரப்பது போல வறண்டு போயிருக்கிற உன் வாழ்க்கையில நான் வசந்தத்தை வீச செய்வேன். உன் ஆசைகள் கனவுகள் என அத்தனையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா வந்த பிறகு இனிமே உனக்கு எந்த கலக்கமும் வேண்டாம். உன் வாழ்க்கையில நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கான மகிழ்ச்சியை நான் உண்டாக்குவேன். யாரோ உன் குடும்பத்துல உனக்கு எதிராக சதி வேலைகளை செஞ்சு உங்களுக்குள்ள பிரச்சனைகளை உண்டாகிக்கிட்டே இருக்கிறத இப்போதாவது தெளிவா புரிஞ்சுக்கோ. அடுத்தவங்க செய்யற கெட்ட விஷயங்களால தான் உன் குடும்பத்துல சண்டை வருதே தவிர உன் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு அனுசரித்து போகிறவங்களா தானே இருக்கீங்க. அடுத்தவங்க செய்கிற சதி வேலைகளையும் சூழ்ச்சிகளையும் முறியடிச்சு உன் வாழ்க்கையில் ஒற்றுமை நிலைக்கும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். குடும்பத்தில் அமைதியை உண்டாக்கி உனக்கு மன மகிழ்ச்சியையும் கொடுக்க நான் வந்துட்ட பிறகு நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாமேன்னு செல்லமே. நெருப்பில் விழுந்த தூசி போல உனக்கு எதிராக மற்றவங்க செஞ்ச தந்திர மந்திரங்களை எல்லாம் நான் சிதறி போக செய்கிறேன். உனக்கு எதிராக இருந்த தீயவைகளை எல்லாம் அழித்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாத அளவுக்கு, முன்னேற்றத்தை அடைய முடியாத அளவுக்கு உனக்கு தடையாக இருக்கிற கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளையும் நான் காணாமல் போக செய்வேன். உன் தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து உனக்கான நல்ல பாதையை காட்ட நான் வந்துட்டேன். இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். எந்த கொடிய சக்தியும் கெட்ட மனிதர்களும் என்னை மீறி உன்னை நெருங்க முடியாதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. உன் வீட்டை சுற்றி இந்த சீரடி சாய்பாபா ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி வச்சிருக்கேன். அதனால் வாழ்க்கையை பார்த்து நீ பயப்படாமல் தைரியமாக எதிர்கொள்ளலாம். உன் நிம்மதியை குலைக்க யார் நினச்சாலும், உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வர யார் நினச்சாலும் அது அவர்களுக்கே திரும்ப போயிடும் என்று சொல்லமே. எந்த விதத்திலும் பிரச்சனைகள் உன்னை தீண்டாத அளவுக்கு நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். இருளெல்லாம் விலகி ஒளி பிறப்பது போல உன் வாழ்க்கையில் இருக்கிற தீய விஷயங்கள் விலகி உனக்கான நல்லது நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்குற அத்தனையும் நீ ஆசைப்பட்டது போலவே நான் நடத்தி கொடுத்துறேன். உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தியாக நான் இருந்து உனக்கு நல்ல புத்தியை அருளப் போகிறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வினாலும் கடைசியில் தர்மம் தானே வெல்லும். நல்ல மனசுள்ள நல்ல பிள்ளையாகிய உனக்கு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் கடைசியில் நான் எப்படியாவது உன்னை காப்பாற்றிடுவேன். எந்த பிரச்சனையும் ஊழலும் இல்லாத நேர்மையான நல்ல ஆட்சியை உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் வறுமையை போக்கி உன் வாழ்க்கையில் நான் வசதியை கொடுக்குறேன் என் செல்லமே. அடுத்தவங்க பேசுகிற ஆசை வார்த்தைகளுக்கும், உன் மனசில் அவங்க தூண்டி விடுற ஆசைகளுக்கும், தேவையற்ற கெட்ட பழக்கங்களுக்கும் நீ அடிமையாகவோ மயங்கி போகவோ வேண்டாம். எப்போதுமே நல்ல புத்தியோட நல்ல பிள்ளையா தெளிவாயிரு. உனக்கான நல்வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். உனக்கு ஒரு நல்ல பாதையை காட்டி உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கி தருவேன். என்ன நடந்தாலும் நிச்சயம் நீ ஜெயிப்ப. உனக்கு நல்லது நடக்குங்கிறத நீ உறுதியாக நம்பலாம். சரிக்கு விழுந்த உன்னை தூக்கி நிறுத்த வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? இனிமே உன் கால்கள் இடற வேண்டாம். நானே உனக்கு துணையாக இருந்து உன்னை வழி நடத்தி வாழ வைப்பேன். இந்த உலகம் உன்னை கீழே தள்ளி விட்டாலும் உன்னை தாங்கி பிடிச்சு தூக்கி நிறுத்தவும், உன் நல்ல மனசுக்கு ஏற்றாறு போல நல்ல வழியை காட்டவும் இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான சந்தோஷமான கௌரவமான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். என் அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ செஞ்ச தவறுகளை எல்லாம் திருத்திக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறேன். உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் நீ ஏன் மேலே இறக்கி வச்சிடு. இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும். நீ இழந்த நல்ல பேரை நான் மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளை ஒப்படைக்கிறேன். நீ செய்கிற ஒவ்வொரு நேர்மையான செயலுக்கும் சேர்த்து நான் உனக்கான வெற்றியை கிடைக்க செய்வேன் என் செல்லமே. பேரும் புகழும் பெருமையும் கொண்டு
நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் குறைகள் அனைத்தும் தீர்ந்து போய் நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும் காலம் வந்துருச்சு. நீ என்கிட்ட வேண்டி கேட்ட அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்குறேன். ஏன் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். வருமானம் போதலை, வாழ்க்கை சரியா இல்லைன்ற கவலை உனக்கு வேண்டாம். உனக்கு நிறைய வருமானத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி அழகாக்கி நீ வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த சாயப்பாவை உனக்கு கொடுக்குறேன். கடன் சுமையும் கஷ்டங்களையும் கொண்டு வாழும் உனக்கு அத்தனை கஷ்டங்களையும் வேறெடுத்து உன்னை சிறப்பாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்திட்டா இந்த விலைவாசை பற்றின கவலை உனக்கு இருக்காதல்லவா? உயர்ந்து கொண்டே இருக்கும் விலைவாசியை தடுத்து நிறுத்த முடியாது, ஆனால் உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும். அதனால தான் என் அருளால் உனக்கான வருமானத்தையும் வாழ்க்கையும் உயர்த்த வந்திருக்கேன். வழி இல்லாமல் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்க உனக்கு நானே நல்ல வழிகாட்டியாக இருப்பேன். உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதுக்கு இருக்கிற தடைகளை எல்லாம் உடைத்தெறிவேன். என்னையே நம்பி வாழும் உனக்கு இனி செல்வமும் சந்தோஷமும் மிக பெரிய அளவில் வந்து சேரப்போகுது. உன் வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்யும்படியும் நிறைய செல்வமும் சந்தோஷமும் பணப்புழக்கமும் இருக்கும்படியும் இந்த சாயப்பாவே உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன். கையில் காசு இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லைன்ற உன்னுடைய வருத்தம் இனி சரியாயிடும். உன் வறுமையை சரி செஞ்சு உனக்கான வசதியை நான் கொடுக்குறேன். பணப்பற்றாக்குறைங்கிற இருளை விலக்கி என் அருளால் எல்லா விதத்திலும் நீ நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்கிறேன். கடன் தொல்லையில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் உன்னை விடுவிச்சு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நான் கொடுக்க போகிறேன். இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் வறுமையை ஒழிச்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படவே வேணாம். உனக்கு இருக்கும் மன அழுத்தங்களை எல்லாம் காணாமல் போக செய்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் வந்துட்டேன். கடன் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் விலகி போய் உனக்கான சந்தோஷம் வந்து சேரும் என்று சொல்லவே. உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை பெருகும்படி நான் செய்கிறேன். உனக்கான எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை செய்ய போகிறேன். கவனச்சிதறல் உனக்கு வேண்டாம். படிக்கிறியோ வேலை செய்கிறியோ வாழ்க்கையை வாழ்கிறியோ எதுவாக இருந்தாலும் முழு ஒருமைப்பாட்டோட முழு கவனத்தோட கூர்ந்து செயல்படு. இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கான முன்னேற்ற நாட்களாக இருக்கும்படி நான் செய்கிறேன். நீ யாரை தேடியும் போக வேண்டாம், எல்லாம் தானாகவே உன்னை தேடி வரும். உன்னுடைய மனசுக்குள்ளேயே நான் இருந்து உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன். எப்போதும் எல்லாரையும் உன் வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக நீ அனுமதிச்சிட வேண்டாம். யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உன் மனசில் அவங்களுக்கு இடம் கொடு. கெட்டவங்களை நீ மனசுக்குள்ளே விட்டினா அவங்க உன்னை சுலபமாக காயப்படுத்துவாங்க அல்லது ஏமாற்றி கஷ்டத்தை கொடுத்துருவாங்க. நீ தான் எவ்வளவு தான் காயப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் ஒருத்தரை பிடிச்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கள நீ வெளியேற்ற மனசே விட மாட்டேங்கிற. ஒருத்தவங்க கெட்டவங்கன்னு தெரியும் போது சற்றும் யோசிக்காமல் அவங்கள மனசில் இருந்து தூக்கி போட்டுடு என் செல்லமே. ஒருத்தவங்க தப்பானவங்க கெட்டவங்க எதிரி துரோகின்னு தெரிஞ்சும் கூட மனசுக்குள்ளே அவங்க மேலே அன்பு வச்சுக்கிட்டே இருந்தீன்னா அந்த அன்பே உனக்கு எதிரியாக மாறிடும். முதல்ல உன் வாழ்க்கை நிம்மதியாக நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ தயாராகு. உன் மனக்கவலைகளை எல்லாம் அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். உன் மனக்கவலைகளையும் காயங்களையும் விலக்கி வச்சு உனக்கான நல்லதை எல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன். கையில் ஒரு கயித்தை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அந்த கயித்தை அறுத்தினா அதை இன்னும் பலமாக பிடிக்க தான் செய்யணுமே தவிர அறுத்தினா உன் கையில் தானே வலிக்கும். அதனால் எந்த விஷயத்தை இறுக்கமாக பிடிச்சி வச்சுக்கிட்டு அதிலிருந்து விலக நினைக்காதே. பிடிக்கிறத வச்சுக்கோ, பிடிக்காததை விட்டு விலகுவது தான் புத்திசாலித்தனம். யாரையுமே அவ்வளவு சுலபமாக ஏமாத்திரலான்னு நினச்சி இந்த உலகத்தில் பல பேர் உன்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உனக்கு பின்னால் இந்த சாயப்பா நான் இருக்கேன், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், உன்னை நான் காப்பாற்றுவேன்றத அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் புரிய வைக்கிறேன். நீ சிந்தின கண்ணீர் துளிகளை எல்லாம் தொடச்சி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன். உன் வலி வேதனை வருத்தம் என அனைத்தையும் காணாமல் போக செய்து உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை உண்டு பண்ணுறேன்.
என் அருளால இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நீ எதுக்கும் மனம் தளர வேண்டாம். உன் கவலைகளை எல்லாம் காணாமல் போகச் செய்து உனக்கு ஒரு நல்ல வழியை நான் காட்டுறேன். யார் மனசையும் நோகடிக்கக்கூடாது, யார் மனசு காயப்படும்படி பேசிடக்கூடாதுன்னு நல்லதையே நினைக்கிற உனக்கு நிச்சயம் நானே துணையாக இருந்து நல்ல வழியை காட்டுவேன்.